வேல்மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறம் என்பது கடவுளால் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. அதை அப்படி கூட சொல்லிவிட முடியாது. ஒரு தாயும் தந்தையும் என்ன நிறத்தில் இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் குழந்தையினுடைய நிறம் அமையும். அதை விட இன்னும் ஒருபடி மேல போனா, பரம்பரையிலே என்ன அணுக்கள் இருக்கிறதோ அந்த அணுக்களிலே என்ன நிறம் இருக்கிறதோ அதுதான் குழந்தையினுடைய பிறவியிலே நிறமாக இருக்க முடியும். ஆனால் இந்த சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய தவறான கருத்து ஒன்று உண்டு. தவறான பேச்சு வழக்கு கூட உண்டு. ஒரு தாய்க்கு பிரசவ வலி எடுத்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். எல்லாருக்கும் உள்ளது தானே. அந்த குடும்பத்தை காப்பதற்கு ஒரு வாரிசு வருகிறதுன்னு முதல் கேள்வி கேட்பாங்க, குழந்தை கருப்பா சிவப்பா? குழந்தை உடனே அவ சொல்லுவா, பாட்டி குழந்தை நல்ல என்னை மாதிரி சேப்பா இருக்கு அப்படின்பா, குழந்தை நல்ல சிவப்பா இருக்கு அப்படிம்பாங்க. ஒருத்தி சொல்லுவா, இல்லைங்க குழந்தை மாநிறமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல குழந்தை கருப்பா இருக்கு. ஒருத்தர் சொல்லுவாரு, காதை பார்த்துவிட்டு காது என்ன கலர்ல இருக்கோ அதுதான் குழந்தை கலரா இருக்கும் அப்படின்னு. முதல்ல இந்த சமூகத்திலே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நிறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யவே முடியாது. அந்த நிறத்தை எல்லாம் தாண்டி அந்த குழந்தைக்கு கால் ரெண்டும் நல்லா இருக்கா, கை நல்லா இருக்கா, கண்ணு ரெண்டும் நல்லா தெரியுதா, குழந்தை கத்துதா, குரல் நல்லா இருக்கா, காது கேக்குதா, இப்படி தட்டும் போது காது திரும்பி பார்க்கும், காது நல்லா இருக்கா, மூக்குல சுவாசம் நல்லா இருக்கா, கண்ணு நல்லா தெரியுதா, இப்படிதான் நாம பார்க்கணுமே தவிர ஒரு முழு குழந்தையினுடைய வடிவம் சரியா இருக்கான்னு பார்க்கணுமே தவிர நிறத்தை பார்ப்பதல்ல ஒரு குழந்தையினுடைய பிறவியை தீர்மானிப்பது. அதனால நிறத்தை தயவு செய்து இனிமே யாரும் கேட்காதீங்க. என்ன நிறத்துல பிறந்திருந்தாலும் அதே நிறம்தான் கடைசி காலம் வரையிலும். வேல்மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.